செங்கமலவல்லி உடனுரை தேவாதிராஜன் ஆலயம் தேரழுந்தூர். சங்க காலத்தில் இந்த ஊரின் பெயர் அழுந்தூர். வெண்ணி வாயிலில் மாமன்னர் கரிகாலனை 11 வேளிர் ஒன்று கூடி தாக்கினர். அவர்கள் 11 பேரையும் போரில் கொன்றார் கரிகாலன். 11 பேர்களது முரசங்கள் மட்டுமே எஞ்சி கிடந்தன. இதனைக் கண்ட அழுந்தூர் மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். புலவர் பரணர் அழுந்தூர் பற்றி அகநானூறுவில் குறிப்பிட்டுள்ளார். அழுந்தூரே இன்றைய தேரழுந்தூர் என்னும் திருஅழுந்தூர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கும்பகோணம் சாலையில் குத்தாலத்திற்கு முன் கஷேத்திரபாலபுரம் என்னும் ஊரின் பிரிவு சாலையில் கோமல் போகும் அந்த சாலையில் 5 கிலோமீட்டர் பயணித்தால் தேரழுந்தூர் வரும். கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊர். கம்பர் நரசிம்ம அவதாரம் பற்றி இங்கேதான் பாடினார். கம்பருக்கும் அவரது மனைவிக்கும் சிலைகளை கோவிலில் நிறுவியிருக்கிறார்கள். மாமன்னன் கரிகாச்சோழன் இந்த கோயிலை கட்டினார். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் இந்த தலம் 23வது தலம். கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்களில் ஒன்றான தலம். தேரழுந்தூர், கபிஸ்தலம், திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை ஆகியவை. மூலவர் தேவாதிராஜன் என்னும் ஆம் மருவி அப்பன். 13 அடி உயரம் உடைய பெருமாள். சால கிராமத்தினால் செய்யப்பட்டு உள்ளார். பசுக்களோடு கிருஷ்ணர் சத்தியபாமாவோடு அருளுகிறார். தாயார் செங்கமலவல்லி தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். கோவிலுக்கு முன் தரிச புஷ்கரணி தண்ணீர் இல்லாமல், காவிரி தண்ணீர் வராமல் காய்ந்து போய் இருக்கிறது. கோயில் திருக்குளத்தை ஆழம் செய்கிறேன் என குறிப்பிட்ட மட்டத்தில் இருந்த களிமண்ணை எடுத்ததால் எவ்வளவு நீர் விட்டாலும் நிற்காத குளங்களின் எண்ணிக்கையில் இடம் பிடித்துள்ளது. தரிச புஷ்கரணி கோவிலின் முன்னும் கஜேந்திர புஷ்கரணி கோவிலின் வடபுறத்திலும் அமைந்துள்ளது. தரிசம் என்றால் அமாவாசை என அர்த்தம். அமாவாசை அன்று இந்த புஷ்கரணி உருவானதால் தரிச புஷ்கரணி என பெயரை பெற்றது. தேரழுந்தூர் என ஊர் பெயர் வந்தது எப்படி? உபரி சரவசு மாமன்னர் இவர் வானில் தேரில் பறந்து செல்லும் போது தேரின் நிழல்படும் இடமெல்லாம் தீப்பிடித்து எரிந்து கருகி போகுமாம். அப்படி ஒரு வரத்தை பெற்று அதன் மூலம் இன்பம் அடைபவராக இருந்தார். ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஊரில் மாடுகளை மேய்த்தபோது தேரின் நிழல் மாடுகளின் மீது பட்டு பல கருகி இறந்து போயினார். ஸ்ரீகிருஷ்ணர் தேரின் நிழல் மீது காலால் அழுத்தினார். தேர் தரையில் அழுந்தியது. ஸ்ரீகிருஷ்ணரை வணங்கி நின்ற மன்னரின் ஆணவமும் போனது. இந்த ஊர் தேரழுந்தூர் என அழைக்கப்பட்டது. பசுக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்திய உபரி சரவசு மன்னருக்கு கோகத்தி தோஷம் உண்டானது. உபரி சரவசு 1000 குடங்கள் வெண்ணெயை சமர்ப்பித்து பிரார்த்தித்து தோஷம் நீங்க பெற்றார். யமுனை கரையில் ஸ்ரீகிருஷ்ணர் மாடுகளை மேய்த்துக் கொண்டு இருந்தார். தாகம் எடுத்தது பரந்தாமனுக்கு. யமுனையில் சென்று நீரருந்தினார். அந்த நேரத்தில் பிரம்மா அவரது மாடுகளை கவர்ந்தார். பிரம்மா கவர்ந்த மாடுகளை காவிரி கரையில் கொண்டு வைத்திருந்தார். ஸ்ரீகிருஷ்ணர் பிரம்மா கவர்ந்த மாடுகளைப் போலவே படைத்தார். திரும்ப வந்து பார்த்த பிரம்மா தனது செயலை மன்னிக்க வேண்டினார். பிரம்மாவின் வேண்டுகோளின்படி அவர் கவர்ந்து வந்த மாடுகளோடு கிருஷ்ணர் எழுந்தருள வேண்டினார். தேவாதிராஜனாக காட்சி தந்தார். அகஸ்திய முனிவர் காவிரியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். காவிரி மறுப்பு தெரிவித்தார். காவிரியை இத்தலத்தில் அடைத்து வைத்தார் அகத்தியர். காவிரி செல்லும் இடமெல்லாம் கஷ்டம் நிறைந்து இருக்கட்டும் என சாபமளித்தார். அகத்தியரின் சாபத்தை போக்க தேரழுந்தூரில் தவம் இருந்தார் காவிரி. காவிரியை விடுவித்து சாபத்தை போக்கினார் ஆமருவி அப்பன். பசுவாக பார்வதி தாயார். சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் தேரழுந்தூரில் சொக்கட்டான் ஆடினர். பார்வதி தாயார் நடுவராக இருந்தார். அண்ணன் மகாவிஷ்ணு வெற்றி பெற சில தவறுகளை செய்தார். சிவபெருமான் கோபம் கொண்டு பசுவாக போ என சாபமளித்தார். பசுவாக ஆனார் பார்வதி. அவரின் துணைக்காக லட்சுமியும் சரஸ்வதியும் பசுவாக மாறினர். ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆமருவி அப்பனாக மாறி அவர்களை காத்தார். மன்னர் ஒருவர் 999 குடத்தில் வெண்ணெய் வைத்து ஒரு குடத்தில் வெண்ணெய் வைக்காமல் நடுவில் வைத்து படைத்தார். வேண்டுதல் படி 1000 வைக்க வேண்டும். ஒரு குடத்திற்கான வெண்ணெய் கிடைக்கவில்லை. ஸ்ரீகிருஷ்ணர் 999 குடங்களை காலியாக ஆக்கி ஒரு குடத்தில் மட்டும் வெண்ணெய் இருக்கும்படி செய்தார். மன்னர் தனது தவற்றை மன்னிக்க வேண்டினார். கிருஷ்ணரும் காட்சி தந்து மன்னித்தருளினார். திருமங்கை ஆழ்வாராலும் மணவாள மாமுனிகளாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம். திருமங்கை ஆழ்வார் தேரிழந்தூர் வந்தபோது அதோ தெரிகிறதே
அந்த கோயிலின் தெய்வம் யார் என ஊரில் உள்ளோரிடம் கேட்கிறார். தேவாதிராஜன் என்றனர். தேவாதிராஜன் இந்திரனின் பெயரென்றோ? இந்திரனின் கோயிலில் நமக்கு வேலை இல்லை என நினைத்து திரும்பினார். திருமங்கை மன்னா, நான் கண்ணன் ஆமருவி அப்பனாக இங்கே இருக்கிறேன். வா, வந்து பாடு. உனது பாடலை கேட்க ஆவலாக இருக்கிறேன் என்றாராம். திருமங்கை ஆழ்வார் 45 பாசுரங்களை பாடியிருக்கிறார். பெரிய கோயிலுக்கு எதிரே திருமங்கை ஆழ்வார் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். இன்றும் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்தவுடன் திருமங்கை ஆழ்வாருக்கு சடாரியோடு பிரசாதத்தை வைத்து பூஜிக்கப்படுகிறது. திருமங்கை ஆழ்வாரின் அவதார நாளான கார்த்திகை 1 தேதியன்று பெருமாள் திருமங்கை ஆழ்வார் சன்னதி வந்து மண்டகப்படி காண்கிறார். பக்த பிரகலாதனும் சன்னதியில் பெருமாளின் அருகே இருக்கிறார். நரசிம்ம அவதாரத்தில் இருந்த பெருமாளை சாந்த சுரூபியாக கண்ணனாக பார்க்க ஆசை கொண்டார் பிரகலாதன். அவரது ஆசையை நிறைவேற்றி அருளி தனது அருகிலேயே வைத்துக் கொண்டார். உலகிலேயே பிரகலாதன் பெருமாளின் சன்னதியில் இருப்பது இங்கேதான். கருடன் இறைவனின் சன்னதியில். இந்திரலோகத்தில் இருந்த இந்திரன் கருட பகவானிடம் ஓர் வைரமுடியையும் விமானத்தையும் கொடுத்து, எந்த பெருமாளுக்கு எது உகந்ததோ அதனை கொடுத்து விடுங்கள் என்றார். வைரமுடியை திருநாராயண பெருமாளுக்கு கொடுத்தார். இந்த தலம் மைசூருக்கு அருகே இருக்கிறது. விமானத்தை ஆமரி வெப்பனுக்கு கொடுத்தார். இத்தலத்தில் உள்ள விமானம் கருட விமானம் ஆனது. சந்நிதியில் பெருமாளின் அருகே நின்று சேவையாற்றுகிறார். மார்க்கண்டேய முனிவர் பிறவா வரம் பெற ஆமருவி அப்பனை வேண்டினார். மார்க்கண்டேயரும் சன்னதியில் பெருமாளின் அருகே இருக்கிறார். தர்மதேவதை, காவிரி, அகத்தியர் ஆகியோர் இத்தல இறைவனை வழிபட்டுள்ளனர். அகந்தை, ஆணவம் ஆகியவற்றால் துன்பம் அடைந்தவர்கள் இங்கே வந்து இறைவனை வணங்கினால் நல்வாழ்வு பெறுவர். காணாமல் போனவர்களுக்காக இங்கே பிரார்த்தித்தால் திரும்ப கிடைப்பர். திருமண தடை நீக்கும் தலம். குழந்தை இல்லாதோர்க்கு குழந்தை பாக்கியம் அருளும் தலம். வைகாசி திருவோணத்தில் பிரம்மோற்சவம், நவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, கோகுலாஷ்டமி போன்ற விழாக்கள் விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தரிசன நேரம் காலை 7:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 முதல் 8:30 வரை. கும்பகோணத்தில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம். நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.